ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூண்டு மிளகு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, சீரகம், குருமிளகு நிறைய போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கொத்தமல்லி, கொஞ்சமாக அரிசி, ஒரே ஒரு மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை போட்டு வறுத்துட்ருக்கேன். கொஞ்சமாக உளுந்தும் போட்டுக்கலாம். நான் உளுந்து இல்லை, அதனால் போடலை. இருக்கிறத வச்சு நான் செய்யறேன். சரிங்களா? கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கிறேன். மிளகு எவ்வளோ போட்டிருக்கேன்னு உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். குவான்டிட்டி அதிகமாக நல்லா இலவருப்பாக வறுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சி பொடி பண்ணிக்கணும். இந்த பொடியை நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இந்த டேஸ்ட்டாக போகுது. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு நிறையா, கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகாய் போடணும்னா போடலாம். இல்லைன்னா தாளிக்கும் போது மட்டும் போட்டால் போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா இங்கே பாருங்க, இங்கே வந்து தேவையான அளவு புளி வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு வந்து நிறைய போட்டிருக்கேன். பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. பூண்டு 1.5 கட்டி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டு மிளகாய் தான் வந்து சேர்த்து போகிறேன் நான். சரிங்களா? அப்புறமா பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நல்லெண்ணெய் தேவை. நல்லெண்ணெய் வந்து இப்போ இல்லை. அதனால் நான் வந்து சுத்தமான கடலெண்ணெயில் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு மிளகு குழம்புக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா மிளகு முழுசாக போட்டிருப்பாங்க. நான் வந்து அப்படி போட மாட்டேன். இந்த மாதிரி வறுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணி தான் போடுவேன். நான் முழுசாக வந்தால் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதை எடுத்து கீழே தான் போடுவோம். அதனால் அரைச்சி போட்டோன்னா பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நம்ம காரம் வந்து பார்த்து போட்டுக்கணும். சரிங்களா? இதில் வந்து உப்பு, மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன். ஒரு சிலர் மல்லித்தூள் போடுவாங்க. அதுக்கு பதிலாக தான் நம்ம மல்லி வந்து வறுத்து அரைக்கிறோம். அதனால் பிரச்சனை இல்லை. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வைக்கிறேன். ஆனால் குழம்பு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம வீட்டில் கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லி எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். ஓகே, இந்த மெத்தடில் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த முகப்பரு போகவே மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஆயின்மெண்ட் இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம வந்து இது வறுக்கிறதுல ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். கருக விட்டுறவே கூடாது. அதுதான் பார்த்து பக்குவமாக சிம்மில் வச்சு வருங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வறுத்தாச்சு. இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஆயில் மட்டும் எப்போவுமே அதிகமாக விடுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும். சரிங்களா? ஆயில் வந்து நிறைய விடணும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 2 கலந்து ஊற்றினீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லைங்கிறனால நான் கடலெண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன். ஆயில் மட்டும் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அதிகமாக ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு. என்ன பண்ணுறேன்னு சொல்ல, கண்டுபிடி. புளிக்குழம்பு வைக்கிறீங்களா? அட பாவி, புளிக்குழம்புன்னு சொல்லிட்டேன். பூண்டு மிளகாத்தக்கா, பூண்டு மிளகு குழம்பு, பூண்டு மிளகு புளிக்குழம்புன்ட்டு மிளகாய் தொக்காங்கிற பார்க்கலாம். காய்கறியும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கடை ஓட்டலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச பவுட்ரு வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். கலர் வந்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க, பூண்டு மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் மட்டும் பார்த்தோம்னா போதும். நம்மளே சமைச்சு நம்மளே டேஸ்ட் சொன்னால் கரெக்டாக இருக்காது. அதனால் காயத்ரியை வந்து சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா குக்காயிடும். இவங்களுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் வச்சு. என்னன்னாலும் நாங்கள் விட மாட்டோம். இதை சாப்பிட்டீன்னு உனக்கு சரியாயிடும் காயத்ரி. அதுக்கு தான். ஆமாம், ஊற்றி சாப்பிட்டு பார்த்து சொல்லு. உப்பு பத்தாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால வந்து உப்பு கொண்டு வந்து வச்சுட்டேன். வேண்டாம், போதும். மக்கள் ஆவேசப்பட்டு வந்துடும். கமெண்ட்ல நல்லா
தெரிஞ்சாலுமே உப்பு மட்டும் பாரு, உப்பு சப்பையாக தான் இருக்குது நான் நினைக்கிறேன். சும்மா சாப்பிடும்போதே சப்பையாக தான் இருக்குது. உப்பு இல்லாத மாதிரி இருக்குதா? உப்பெல்லாம் நல்லா இருக்குது. அந்த மிளகு ஃப்ளேவர் வருதா? வருதுல, அதுதான் பூண்டு மிளகு குழம்பு. ஓகே. என்ன பூண்டு அரைச்சி ஊற்றுறாங்க ஒரு சிலர், நான் அது மட்டும் செய்யலை. அது செஞ்சு பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக வரும் இன்னும் டேஸ்ட்டு. நம்மளுக்கு பிடிக்காதுங்கனால நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம். ஆமாம், நல்லெண்ணெய்னா சூப்பராக இருக்குது. அதோட ஃப்ளேவர் செமையாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. நல்லா கடை ஓட்டலாம்ல. ஹோட்டலில் விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள். எங்கள் அண்ணி வந்து தயார் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃப்ரீ டெலிவரி பண்ணுறேன், கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் சொல்லுவீங்களாமா? வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். நமக்கு சளியெல்லாம் இப்போ நல்லா போயிடுச்சு. சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாலுமே குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து வெல்லம் இல்லை அப்படிங்கிறனால நாட்டு சக்கரை வந்து கொஞ்சமாக போட்டேன். சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே நான் வந்து பூண்டு மிளகு குழம்பு வந்து செஞ்சு சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையாலுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஓகே, பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். வேண்டான்னு சொன்னீங்கன்னா விட்டுருவேன். சரிங்களா? உங்களோட கையில் தான் இருக்கேன். ஏன்னா வாங்க போகிறது நீங்கள் தான். நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் ரெடி பண்ணி சேல் பண்ணுவேன். ஓகே, பார்ப்போம் எவ்வளோ பேர் சொல்கிறீங்கன்னு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.